இந்த சம்மர் ஹாலிடேஸில் நான் ஒரு 2 நாள் போயிட்டு வந்த கொடைக்கானல் டூர் பற்றி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ட்ராவலில் நான் ரொம்ப வீடியோ எதுவும் எடுக்கலை. இது நாம் கொடைக்கானல் பக்கம் வந்தப்போ அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. அதுலேருந்து பார்த்தா மஞ்சளார் டேம் தெரிஞ்சுது. அதோட ஃபோட்டோ தான் இது. இப்போ நாம் தங்குற ரூம் பக்கம் வந்தாச்சு. என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பேட்ரி கார் இருக்கும். அதுலேயே நம்மளை உட்கார சொல்லி நம்மளோட லக்கேஜெல்லாம் அவங்களே எடுத்து வச்சு ரூம்லேயும் போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ரூமில் என்ட்ரன்ஸில் ஒரு ஹால் இருக்கும். அப்புறமா ஒரு கிச்சன், டபுள் பெட்ரூம் வச்ச ரூம் இது. கிச்சனில் பார்த்திங்கன்னா குக் பண்ணுற மாதிரி ரொம்ப வேறு எந்த திங்ஸும் இருக்காது. இதில் தண்ணி மட்டும் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு நமக்கு டீ பவுடர் வச்சுருப்பாங்க. காஃபி பவுடரும் இருக்கும், ஒயிட் சுகர் இருக்கும், மில்க் இருக்கும் கொஞ்சம். இதெல்லாம் போட்டு நாம் டீ காஃபி வேணுன்னா ரூமில் போட்டு குடிச்சிக்கலாம். இல்லை வாங்கி கூட ரூமில் ஆர்டர் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஃப்ரிட்ஜு மட்டும் இருக்குது இதில் உள்ள. நம்ம எதாவது வாங்கிட்டு வந்தோம்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா வச்சுக்கலாம். வேறு குக் பண்ணுறதுக்கு வேறு ரொம்ப திங்ஸ் எதுவும் இல்லை. நம்ம எடுத்துகிட்டு வந்து வேணால் இங்கே வச்சு குக் பண்ணிக்கலாம். நாங்கள் குக் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் எடுத்துகிட்டு வரல. டீ காஃபி மட்டுமே இந்த ரூமில் வச்சு போட்டு இந்த சேரில் உட்காந்து குடிச்சிக்கலாம். உட்காந்து சாப்பிட்றதுக்கும் ரூமில் ஆர்டர் பண்ணோன்னா இங்கே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுதான் பாத்ரூம். ஒரு பாத்ரூம் ஒரு பெட்ரூமோடு சேர்ந்து இருக்கும். இந்த பாத்ரூம் ஒரு பெட்ரூமுக்கு வெளியில் தனியாக இருக்குது. பாத்ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும். ரூமில் திங்ஸ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு ரூமுக்கு வெளியில் வந்தோன்னா இந்த மாதிரி நல்லா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். லேக் எல்லாமே இங்கேருந்தே தெரியும். இங்கே நாம் தங்கியிருந்த ரூமில் இந்த மாதிரி ஊஞ்சல் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதில் உட்காந்து அப்படியே ஆடிட்டே லேக்கெல்லாம் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வெளியில் வந்து இந்த மாதிரி நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்புறமா ரூமில் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. ஏன்னா ட்ராவல் பண்ணதுனால பசங்களாம் கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க. 2 பெட்ரூம்லேயுமே ஹால்லேயுமே டிவி இருக்கும். அப்புறமா திரும்ப சுற்றி பார்க்கலான்னு வெளியில் போனோம். கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிச்சு. நல்லா லைட்டெல்லாம் போட்டு ரொம்பவே அழகாக வச்சுருந்தாங்க. ரூம்ஸ் எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்கும். நிறைய கலர் கலராக பூக்களும் செடிகளும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பூ பாருங்கள், பிளாக் கலரில் இருக்க மாதிரியே இருந்தது. இது ஆக்சுவலாக டார்க் பர்பிளாக இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படி பிளாக் மாதிரியே தெரிஞ்சுது. நான் இது வரைக்கும் இந்த கலரில் பூ பார்த்ததே இல்லை. இப்போ நாம் ரிசப்ஷனில் போய் ப்ளே ஏரியா இருக்குது, அங்கே எல்லா பக்கமும் போய் சுற்றி பார்க்குறதுக்கு போகிறோம். இப்போ இது வந்து சாப்பிட்ற இடம். அங்கே வந்து மதர்ஸ் டேக்காக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க கொஞ்சம். நான் போயிருந்தப்போ அடுத்த நாள் மதர்ஸ் டே செலிப்ரேஷன் இருந்தது. கொடைக்கானல் போயிட்டு நம்ம ரொம்ப வெளியிலலாம் போய் சுற்றி பார்க்கணுன்னே அவசியம் இல்லை. இங்கே ரூம்ஸே ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். வெளியிலையுமே ஒரு பார்க் மாதிரி ஒரு ப்ளே ஏரியா உண்டு. இன்டோர் கேம்ஸுமே இருக்குது. ரூமில் கொஞ்சமாக ப்ரெட் ஜாம் மட்டும் கொண்டு வந்தோம். நைட்டு டின்னருக்கு வெளியில் போக முடியலன்னா சாப்பிட்டுக்கலான்னு. நாம் வெளியில் போக விருப்பம் இல்லைன்னா ரூம்லேயே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இங்கே ரூமை சுற்றி இந்த மாதிரி வாக்கிங் போகிறதுக்கு நல்லா நிறைய இடம் இருக்கும். இதுதான் பார்க்கு. இங்கே சின்ன பசங்களாம் நல்லா விளையாடலாம். இருட்ட ஆரம்பித்ததுக்கப்புறமே நல்லா லைட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படியே நைட் நேரம் ரூமை சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப ரூமுக்கு வந்தாச்சு ரெஸ்ட் எடுக்க. நைட் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு வாக்கிங் கிளம்பியாச்சு. நான், என் ஹஸ்பண்ட், பசங்க எல்லோரும். லேக்கு சுற்றி அதிகாலையில் வாக்கிங் போகிறதுங்கிறது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நடந்து அப்படியே பேசிகிட்டே ஜாலியாக போயிட்டு வந்தோம். ரொம்பவே மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது அது. லேக்கை சுற்றி மொத்தத்தில் ஒரு 5லேருந்து 5.5 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டாங்க. ரொம்ப கூட்டம் இல்லாமல் இருந்தது. அதிகாலை நேரங்கிறதுனால நடக்கிறதுக்கு நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு நாம் ரொம்ப நடந்து பழக்கம் இல்லைங்கிறதுனால 5-5.5 கிலோமீட்டர் நடந்துருவோமான்னு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. அப்புறம் பேசிகிட்டே நடக்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நடக்கும்போது நேரம் போகிறதே தெரியல. நல்லா ஜாலியாக இருந்தது. லாஸ்ட்டு ஒரு 3/4 நடந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் டயர்டாச்சு. அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போதே ஒரு 2 இடத்துல மட்டும் ஒவ்வொரு நிமிஷம் நின்று ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். அங்கே இடையில
ஒரு குட்டி வாத்து தண்ணியில் நீந்தி போயிட்டு இருந்தது. அதை கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் குட்டி குட்டி மீனாக இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பிள்ளையார் கோவில் இருந்தது. கோவில் பக்கத்தில் நடந்து வந்துட்டுருக்கோம். கோவிலில் போய் சாமி கும்பிடாம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போய் பிள்ளையாருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பித்தாச்சு. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக போனதுனால கடைகள் எதுவுமே திறக்கலை, எல்லாமே பூட்டி இருந்தது. கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது குடிக்கலான்னு பார்த்தா ஒரு கடை கூட இல்லை. அதனால் அப்படியே நடந்து போகும்போது A-B போர்டு தெரிஞ்சுது. ஓகே, அங்கே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்னு சொல்லி போனோம். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைம் ஆனதுனால பசிச்சுது. அப்படியே அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திரும்ப கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு கால்வாசி தூரம் தான் இருக்குது. இப்படி நடக்கும்போது பார்த்திங்கன்னா இது போட் ஹவுஸு. பழைய படங்கள்லாம் வரும்னு சொன்னாங்க. பழைய படங்களில் யாராவது இந்த போட் ஹவுஸ் பார்த்துருந்தீங்கன்னா எந்த படத்துலன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நடந்தது கொஞ்சம் டயர்டாகிற மாதிரி இருந்தது. சாப்பிட்டதுக்கப்புறமா திரும்ப நல்லா சரியாயிடுச்சு. அதனால் அப்படியே நடந்து திரும்ப ரூமுக்கு வந்தாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓகே வெளியில் குணா கேவ் எங்கேயாவது சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லி கிளம்புனோம். கொஞ்சம் பக்கத்தில் போக போக பார்த்தா கூட்டம் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு கார் வரிசையாக நின்னுது. சரி ஓகே, இனிமேல் எங்கேயும் சுற்றி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே திருப்புறதுக்கு கொஞ்சம் இடம் இருந்தது. அந்த இடத்துல அப்படியே வண்டியை திருப்பியாச்சு. திருப்பினதுக்கப்புறமா அங்கே ஒரு சாக்லேட் கடை இருந்தது. சாக்லேட் பிடிக்காமல் யார் தான் இருக்க முடியும். சாக்லேட்டை பார்த்ததும், அதுவும் விதவிதமாக கலராக சாக்லேட்டை பார்த்ததும் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும்னு ஆசையாயிடுச்சு. ஆனால் கடையில் அவ்வளோ சாக்லேட் இருந்தது. எல்லா சாக்லேட்டும் வாங்க முடியாது. நமக்கு பிடிச்சதில் சில இது மட்டும் டேஸ்ட்டு பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் கொஞ்சமாக வாங்கிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி திரும்ப A-Bலேயே லஞ்சையும் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. கொடைக்கானலில் ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க. அதை மாதிரி கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது. ஆனால் ரொம்ப வேர்க்கலை. டிசம்பர் மாதம்லாம் வரும்போது ரொம்ப குளுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லை, வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப வேர்க்கலை. சைக்கிளிங் பண்ணும்போது மட்டும்தான் வேர்த்துது. அப்புறம் மதியம் கொஞ்சம் நேரம் ரூமில் திரும்ப ரெஸ்ட் எடுத்துகிட்டு ப்ளே ஏரியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஏரியா போனோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அவுட்டோர் கேம்ஸ் பசங்க விளாண்டாங்க. அப்புறமா இன்டோர் கேம்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனோம். அங்கே வெளியில் சைக்கிள் எல்லாமே இருந்தது. ஓகே, இங்கேயே சைக்கிள் எடுத்து லேக்கை சுற்றி ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனோம். அங்கே இன்றைக்கி மதர்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக இந்த பலூன் எல்லாம் ஊதி வச்சுருந்தாங்க. செஸ்ஸு, கேரம் போர்டு அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே நாம் ஃப்ரீயாக விளாண்டுக்கலாம். இந்த மாதிரி கேம் எல்லாம் தனியாக பே பண்ணி விளாடணும். இது விளையாடணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் தனியாக பே பண்ணி இது ஒரு 10 நிமிஷம் விளையாண்டாங்க. சும்மா இதில் நம்மளால் பால் எவ்வளோ அள்ள முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி தான் ஒரு கேமு. 10 மினிட்ஸ் மட்டும் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா சைக்கிளிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சைக்கிள் எடுக்க வந்தோம். எல்லாருக்கும் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி சைக்கிள் எடுத்து அங்கே லைட்டாக ஓட்டி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. சைக்கிளிங் பண்ணும்போது வீடியோ எதுவும் எடுக்க முடியலை. இடையில ஒரு இடத்துல நிறுத்தி கார்ன் மட்டும் சாப்பிட்டோம். கார்ன் வாங்கிட்டு வந்து இந்த பக்கமாக லேக் பக்கமாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. சைக்கிளுமே தனியாக பே பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தோம். 1 ஹவருக்கு இவ்வளோன்னு சொல்லி. ஸோ 1 ஹவருக்குள்ளே சைக்கிளிங் பண்ணிவிட்டு போய் கொடுக்கணும். லேக்கை ஒரு தடவை சுற்றி வந்ததுக்கப்புறமா தான் கார்ன் சாப்பிட்டோம். கார்ன் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு. ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் டைம் இருந்ததுனால பசங்க அப்படியே ரூம் வரைக்கும் சைக்கிளில் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே வெயிட் பண்ணோம். பசங்க ரூமுக்கு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்துட்டு ரிசப்ஷன் கிட்ட சைக்கிளை கொண்டு போய் விட்டுட்டு காசு பே பண்ணிவிட்டு திரும்ப ரூமுக்கு வந்தாச்சு. சன்செட் ஆகிற நேரம் ஆச்சு. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்க லேக்கே தெரியாது. அந்தளவு நமக்கு பனி மறைச்சிருக்கும். பறவைகள்லாம் பறந்து அதோட வீட்டை தேடி போயிட்டு இருந்தது. அங்கே ரூம் பக்கம் இருக்கிற செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகழகான ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். பசங்க கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்க வேடிக்கை பார்த்துட்டு. அப்போ வீடியோ ஃபோட்டோ எதுவும் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப டின்னருக்கு வெளியில் அங்கே எங்கே அலைய வேண்டாம்னு சொல்லி அங்கே ரூம்லேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கியாச்சு. அப்புறமா அடுத்த நாள் எழுந்திரிச்சு ஊருக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ நான் திரும்ப போடணுன்னு நினச்சிங்கனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல்